வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இட்லி மாவை வச்சு சிம்பிளான ஸ்நாக்ஸ் வந்து நிறைய செய்யலாம். அதில் ஒன்று தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தேன் மிட்டாய். இந்த தேன் மிட்டாய் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. நான் ஏற்கனவே வந்து தேன் மிட்டாய் ஒரு மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஏற்கனவே செஞ்ச மெத்தடில் அரிசியை ஊற வச்சு அரைச்சி செய்கிறதுக்கு டைம் இல்லை, நம்ம நினச்ச உடனே செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு, புளிக்காத இட்லி மாவை வச்சு டக்குன்னு இந்த தேன் மிட்டாயை செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சுகர் சிரப்பு பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். அதுலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா பாகாகட்டும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருப்போம், இல்லைன்னா சர்க்கரை வந்து கட்டிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதிச்சு வருது. இதுக்கு வந்து பாகு அரை கம்பி பதம் 1 கம்பி பதம்லாம் தேவையில்லை. நம்ம குலோப் ஜாமுனுக்கு வைக்கிற பதம் இருக்கு இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு வந்து புளிக்காத ஃப்ரெஷ் மாவாக இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கணும். இது ரெண்டு தான் இதில் கவனிக்க வேண்டியது. இந்த மாவோட கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லைன்னா ஈனோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுட்டு எடுக்க ஆயில் வந்து மிதமான ஹீட்டில் இருக்கணும். 1 ஸ்பூன் வச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி மெதுவாக உள்ளே விடுங்க. நல்லா உருண்டு திரண்டு வரும். இப்போ ஒரு கரண்டியை வச்சு நம்ம மெதுவாக கிளறி விடுவோம். கிளறி விட்டோம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கிறது கூட பிரிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்து நம்ம காய்ச்சி வச்சிருக்க ஜீராவில் டைரெக்டாக போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா பெரட்டி விட்டு ஜீராலேயே ஊற விடணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பாகு வந்து அந்த தேன் மிட்டாயில் ஊறி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். பாருங்க, சூப்பராக நல்லா ரெடி ஆயிருக்கு. ஒன்று வந்து நான் உடைச்சி காமிக்கிறேன். பாருங்க, ஜீரா வந்து நல்லா உள்ள ஊறி எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான தேன் மிட்டாய் இட்லி மாவில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.